நான் இன்னைக்கு சொல்ல போகிறது வந்து ஹெச்எம்பிவி. ஹெச்எம்பிவி வைரஸ் இன்ஃபெக்ஷன். இது ஏதோ கொரோனா மாதிரி ரொம்ப ஆபத்தான ஒரு இன்ஃபெக்ஷன். இந்தியா ஃபுல்லாக பரவுது. அதனால இந்தியாவுக்கு வரத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஒரு பேஷண்ட் என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கான விடை தான் இது. ஹெச்எம்பிவி ஒரு சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷன். பாராமிக்ஸோ வைரஸ்ன்ற ஒரு வைரஸ் டைப் இது. இது புதுசான வைரஸா இல்லை 2001லேருந்து இந்த வைரஸ் வந்து இருக்குது நம்ம உலகத்தில். இது வந்து ஆர்எஸ்வின்னு சொல்லி சாதாரணமாக எல்லாருக்கும் சளி இருமல் வருது இல்லையா, அந்த வைரஸ் டைப் மாதிரியே இதுவும் ஒரு டைப்பு. இது நம்ம சென்டர் ஆஃப் டிசீஸ் அண்ட் கண்ட்ரோல் இவங்களே இந்த மெசேஜை வந்து அறிவிச்சிட்டாங்க. இது 100ல் ஒரு 2லேருந்து 8 பேருக்கு 2 to 8% இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது நம்ம சொசைட்டியில். இது வந்து நம்மளுக்கு பெரிய ஆபத்து காஸ் பண்ணாது. கொரோனா வைரஸ் மாதிரி சிவியராக ஒரு ஐசியூ அட்மிஷன், ஒரு மார்டாலிட்டி அந்த அளவுக்கு இதில் எந்த எஃபெக்ட்ஸும் இல்லை. இது யாரை முக்கியமாக தாக்குது? சின்ன வயசு குழந்தைங்கள, லெஸ் தென் 2 years, லெஸ் தென் 3 years இருக்க குழந்தைங்களுக்கும், 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இம்யூனிட்டி குறைஞ்சவங்களுக்கு கொஞ்சம் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கலாம். இது எந்த வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் இந்த ஏஜ் குரூப்புக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். அதனால் இதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதுக்கு ஏதாவது வேக்சின் இருக்கா? இப்போதைக்கு இதுக்கு எதுவும் வேக்சின் கிடையாது. அப்படின்னா இது வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது? வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? காஃப் எட்டிக்வெட். நம்ம இரும்பும் போது ஒரு கர்ச்சீஃப் வச்சு இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சு இரும்புறது, ஸ்ப்ரே பண்ணாமல் இருக்கிறது, கையை வாஷ் பண்ணுறது, வேரிங் அ ஃபேஸ் மாஸ்க், இதெல்லாம் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள். பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சளி இருமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களும் மாஸ்க் போட்டுக்கலாம். இதுக்கு கட்டாயம் மாஸ்க் போட்டே தீரணுமான்னு கேட்டிங்கன்னா, முகக்கவசம் அவசியம், கட்டாயம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்போ இது ஹெச்எம்பிவின்னு இல்லை, கொரோனான்னு இல்லை, எப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு சளி இருமல் இருந்தாலும் அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சோஷியல் ப்ரிவென்டிவ் ஆட்டிடியூடில் இருக்கிறது ரொம்ப நல்லது. பக்கத்துலேயே வேலை செய்கிறாங்க, ஒரே ரூம்குள்ளார 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னும் போது அவங்களும் இந்த மாஸ்க் போட்டுட்டு வேலை செய்கிறது ரொம்பவே நல்லது. இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்தால் ஏதாவது பிரச்சனையாகுமா? கட்டாயம் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு. ஸோ உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சளி இருமல் எப்படி இருந்தால் நீங்கள் ஒரு 7 நாள் இருந்தால் தானாக சரியாயிடும் இல்லையா, அதே மாதிரி தான் ஹெச்எம்பிவியும். அதனால் ஹெச்எம்பிவி வைரஸ் வந்துருச்சு, நம்ம இந்தியாவில் திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்லாம் யாரும் பயப்பட வேண்டாம். நிம்மதியாக இருங்க. இதுவும் ஒரு சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷன் தான். வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டு சரியாயிடும். ஆனால் ரொம்ப உங்களுக்கு முடியலை, 2 நாள் முடியலன்னா கட்டாயம் டாக்டரை போய் பாருங்கள். அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் எடுங்க, இதுலேயே சரியாயிடும். ஸோ பி அவேர் அண்ட் டோன்ட் பி அஃப்ரைட்.